யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் உள்ளிட்ட குழுவினர் இன்று அங்கு சென்று இது தொடர்பில் ஆராய்ந்தனர். இது எல் நினோ மாற்றத்தால் ஏற்பட்ட தாக்கமாக இருக்கலாம் என குறித்த குழுவினர் சந்தேகிக்கின்றனர். இது தொண்டமனார் லெகூனில் 2014 ஏப்ரல் 18-19 இதே போன்ற ஒரு நிலைமை இருந்தது. திருப்பி 2017 திருப்பி 2022 ஜூலை 30-31 தேதிகளிலையும் இப்படி ஒரு பேரிய மெசி ஃபிஷ் டெத் என்று சொல்கிறது, பேரிய மீன்கள் இறப்பு முதலும் அறியப்பட்டிருந்தது. அதை விட இப்போ திருப்பி 4 வருஷத்துக்கு பிறகு இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இப்போ இன்றைக்கு 4ஆம் தேதி வரைக்கும் இந்த மீன்கள் இறப்பை அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்குது. இந்த மீன்கள இறப்புக்கு பிரதானமான காரணமாக இங்கே நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்குது. அதுக்கு பல்வேறு காரணிகள் அதில் செல்வாக்கு செலுத்துது. நாங்கள் அதை என்னோட விலங்கியல் துறை விஞ்ஞான பீடத்தின் விலங்கியல் துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொழில்நுட்பவியலாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், ஆய்வுக்கூட உதவியாளர்கள், எங்களோட ஆராய்ச்சி மாணவர்கள் சேர்ந்து செய்த ஒரு கணிப்பின்படி எங்கள்கிட்ட இருக்கிற ஆய்வுக்கூட வசதிகளின் அடிப்படையின்படி இங்கே இருக்கிற டிசோல் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருந்திருக்குது. மற்ற சலினிட்டி என்று சொல்கிற உப்புத்தன்மை கூடவாக இருக்குது. மற்ற ஓஆர்பி லெவல் மைனஸில் இருக்குது. அப்போ ஓஆர்பி என்ற ஒரு ஆக்சிஜன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸில் வாரது இந்த மீன்கள ஹெல்த்துக்கு, அதுகளோட வாழ்க்கைக்கு ஒரு உகந்த பெருமானமாக அங்கே இருக்கையில். மற்ற டிசோல் ஆக்சிஜன் கரைந்த அளவும் சரியான குறைவாக இருந்திருக்கு. அப்போ இது இப்போ இருக்கிற காலநிலை மாற்றத்தால், அதாவது எல் நினோன்ற ஒரு பாதிப்பாக கூட இருக்கலாம்.